வணக்கம். இன்னைக்கு நாம முதலமைச்சர் விஜயோட புதிய அமைச்சரவை, அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் வியூகம், முக்கியமா அரசியல் அறிவியல் பார்வையில இதையெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பார்க்க போறோம். இது சும்மா ஒரு அமைச்சர்களின் பட்டியல் கிடையாதுங்க. ஒரு முதலமைச்சர் தன் அரசாங்கத்தோட அதிகார கட்டமைப்பு எப்படி செதுக்குறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு அட்டகாசமான பாடம் இது. சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? இந்த பகுப்பாய்வுல நாம 4 முக்கியமான விஷயங்களை கவர் பண்ண போறோம். 1, இந்த அமைச்சரவையோட வியூக திட்டம். 2, தேர்தல் வாக்குறுதிகளை இது எப்படி நிறைவேத்துது. 3, சிறப்பு திட்டங்கள் துறையோட பவர். கடைசியா அதிகாரத்துவத்தை முதலமைச்சர் எப்படி மையப்படுத்துறார் அப்படிங்கிறது. முதல்ல ஒரு வியூக அமைச்சரவை திட்டம். இந்த கட்டமைப்பு உருவாகிறதுக்கு பின்னாடி இருந்த அந்த சுவாரஸ்யமான பின்னணி இப்போ பார்ப்போம். மே 10லிருந்து மே 16 வரைக்குமான இந்த காலக்கோடு இருக்கு பாத்தீங்களா, அதுவே ஒரு செம்மையான அரசியல் பாடம்தான். மே 10ஆம் தேதி முதலமைச்சரும் இன்னும் 9 அமைச்சர்களும் பதவியேற்கிறாங்க. ஆனா இலகாக்கள் உடனே ஒதுக்கப்படல. கரெக்டா ஒரு வாரம் கழிச்சு மே 16 அன்னைக்கு தான் ஃபைனல் லிஸ்ட் வருது. இந்த ஒரு வார கேப் சும்மா விடப்படல. காங்கிரஸ் அப்புறம் அதிமுக அதிருப்தியாளர்கள் இவங்களுக்கு எந்தெந்த இலாகாக்கள்ல ஒதுக்குறதுன்னு நடந்த ஒரு இன்டென்ஸ் அரசியல் பேரம்னு கூட சொல்லலாம். ஒரு முதலமைச்சர் பதவியேற்றதும் கூட்டணி கணக்குகளை எப்படி பேலன்ஸ் பண்றார் அப்படிங்கறத இது தெளிவா காட்டுது. மே 16 அன்னைக்கு வந்த அறிவிப்புல எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்த ஒரு நம்பர் 17. ஆமாங்க, முதலமைச்சர் விஜய் கரெக்டா 17 முக்கியமான அரசு துறைகளை தன்னோட நேரடி கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம்? அதிகாரத்தோட கடிவாளத்தை அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா தன் கையில பிடிச்சிருக்காரு. சும்மா ஏதோ பேருக்கு சில துறைகளை அவர் தன் வசம் வச்சுக்கல. பொது நிர்வாகம், உள்துறை, காவல்துறை, அப்புறம் நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல்னு மாநிலத்தோட ஒட்டுமொத்த என்ஜினா செயல்படுற பவர்ஃபுல் துறைகள் அவர் கையில தான் இருக்கு. சட்டம் ஒழுங்கா இருக்கட்டும், உள்கட்டமைப்பா இருக்கட்டும், இது ரெண்டுத்திலையும் தன்னோட நேரடி பிடிய அவர் உறுதி செஞ்சிருக்காரு. இது ஒரு தெளிவான ஆளுமையை நிலைநிறுத்துற அரசியல் நகர்வுன்னு தான் சொல்லணும். சரி, அடுத்ததா நம்ம 2வது டாபிக்கு வருவோம். அதிகாரத்தை மையப்படுத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் தேர்தல் வாக்குறுதிகளை இந்த கட்டமைப்பு மூலமா எப்படி அவர் நிறைவேற்றார் அப்படிங்கறத பாப்போம். தேர்தல் பிரச்சாரத்தின் போது விஜய் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தையை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாப்போம். மகளிர் நலன், இளைஞர் நலம் உள்ளிட்ட துறைகளை தன் வசமே வைத்திருப்பேன் அப்படின்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார். பொதுவா தேர்தல்ல சொல்றதெல்லாம் ஆட்சிக்கு வந்ததும் மறந்துடுவாங்கன்னு ஒரு விமர்சனம் இருக்கும் இல்லையா? ஆனா இந்த இடத்துல இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. ஏன்னா ஒரு தேர்தல் வாக்குறுதி எப்படி நிஜத்துல ஒரு ஸ்ட்ரக்சரா மாறுதுன்னு பாருங்களேன். மகளிர், இளைஞர் நலனை தன்வசம் வைப்பேன்னு சொன்னாரு. ஆனா ஆட்சிக்கு வந்ததும் அதுக்கும் ஒருபடி மேல போய் மகளிர், இளைஞர் நலன் மட்டுமில்லாம குழந்தைகள், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைகள்னு எல்லாத்தையும் தன்னோட நேரடி கட்டுப்பாட்டுல கொண்டு வந்திருக்கார். மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கின ஒரு சிஎம் அந்த சமூக நலத்துறைகளுக்கு உடனே எப்படி சட்டப்பூர்வமான முக்கியத்துவம் தர்றார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு கிளாசிக் உதாரணம். அடுத்ததா சிறப்பு திட்டங்களின் அதிகாரம். அரசாங்கத்தோட கொள்கைகளை எப்படி செயல்படுத்த போறாங்க அப்படிங்கறதோட முக்கிய என்ஜின் இதுதாங்க. அரசியல் அறிவியல் படிக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த ஆய்வு பொருள். இந்த சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இது அரசாங்கத்தோட ஒரு நரம்பு மண்டலம் மாதிரி செயல்படும். அது பள்ளிக்கல்வித்துறையா இருக்கலாம், இல்ல சுகாதாரத்துறையா இருக்கலாம். எந்த துறையா இருந்தாலும் சரி, முதலமைச்சர் அறிவிக்கிற அத்தனை முக்கிய திட்டங்களையும் ஒருங்கிணைச்சு செயல்படுத்தி கண்காணிக்கிற அபரிமிதமான அதிகாரம் கொண்ட ஒரு தனித்துவமான துறை இது. முந்தைய ஆட்சியோட ஒப்பிட்டு பார்த்தா இதோட அரசியல் முக்கியத்துவம் உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். தமிழ்நாட்டிலேயே முதல் முறையா போன ஆட்சியில தான் இந்த துறையை உருவாக்குனாங்க. அப்போ அது துணை முதலமைச்சரா இருந்த உதயநிதி ஸ்டாலின் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. ஆனா தற்போதைய ஆட்சியில முதலமைச்சர் விஜய் அந்த அதிகார மையத்தை வேற யாருக்கும் கொடுக்காம நேரா தன்னோட நேரடி கண்காணிப்புல கொண்டு வந்திருக்கார். இது மூலமா அரசாங்கத்தோட முக்கிய திட்டங்களை அறிவிக்கிறதும் அது மக்கள்கிட்ட போய் சேரும்போது அதற்கான முழு நற்பேரையும் தானே எடுத்துக்கிறதும் அவருக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். ஆனா இப்படி கண்காணிக்க ஒரு சென்ட்ரல் ஹப் இருந்தா மட்டும் போதுமா? அதை செயல்படுத்துறவங்கள கண்ட்ரோல் பண்ணணும்ல. அதுதான் இந்த அதிகாரத்துவ கட்டுப்பாட்டை மையப்படுத்துதல். இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற மிக முக்கியமான கேள்வி, எந்த ஒரு தலைவருக்கும் இது ஒரு பெரிய சவாலான விஷயமும் கூட. இவ்வளவு பிரம்மாண்டமான மாநிலத்தின் அதிகாரத்துவ இயந்திரம் கரெக்டா முதலமைச்சரோட திட்டங்களுக்கு ஏத்த மாதிரி கீழ்ப்படிஞ்சு வேலை செய்யறத அவர் எப்படி உறுதிப்படுத்த போறார்? இதுக்கான விட அவர் தன் கையில வச்சிருக்கிற அந்த குறிப்பிட்ட அதிகாரத்துவ இலாகாக்கள்ல தான் ஒளிஞ்சிருக்கு. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதிகாரிகள், அப்புறம் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் சம்பந்தப்பட்ட துறைகளை விஜய் வேற எந்த அமைச்சருக்கும் கொடுக்காம தன்வசமே வைத்துள்ளார். ஒரு அதிகாரியோட போஸ்டிங், டிரான்ஸ்ஃபர்னு எல்லாமே முதலமைச்சரோட நேரடி பார்வையில தான் நடக்கும்.
இது மூலமா தலைநகரத்திலேருந்து கடைக்கோடி மாவட்டம் வரைக்கும் இருக்கிற அதிகாரத்துவத்தோட அந்த ஹார்ட் பவர் மொத்தமா அவர் கட்டுப்பாட்டுல வந்துருச்சு. நாம இந்த அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். முடிக்கிறப்போ ஒரு முக்கியமான கேள்வியோட இதை நான் நிறைவு செய்றேன். அதிகாரத்தை இப்படி ரொம்ப வலிமையா மையப்படுத்தி முதலமைச்சரே நேரடியா கண்காணிக்கிற இந்த புதிய அமைச்சரவை மாதிரி அடுத்த 5 வருஷத்துல தமிழ்நாட்டோட கலை யதார்த்தத்துல எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? இது அரசாங்கத்தோட அதிவேக நிர்வாகத்துக்கு வழிகோலுமா? இதை பற்றிய சிந்தனையோட நான் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் இதுபோல இன்னொரு சுவாரஸ்யமான பதிவுல சந்திக்கலாம்.